உங்க அப்பனுக்கு அடிச்சு சொன்னாதான் புரியும். இல்ல சம்மு, அந்த குத்திட்டு எடுத்துட்டு வாங்க. என் தங்கச்சிக்காக நானே போய் கேக்குறேன். மாமா என்ன நீங்க? அவன் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒப்பனுக்கு அருவாலும் அடிக்கிறது தவிர வேற எந்த பாசியும் புரியாது. நீ கொஞ்சம் சும்மா இருந்தா. இல்ல சம்மு, நீ அருவாள் எடுத்துட்டு வாழ, நம்ம போவோம். அருவாளா? நான்லாம் அருவாள்லாம் தொட மாட்டேனே. நான்லாம் அருவாள்லாம் தொடவே மாட்டேனே. அத்தியம் பண்ணிருக்கோம்ல. பாத்தியால இவரு சும்மா இருக்கிறவனை உசு பேத்தி விடுதாரு பாருங்க. சாகும்போது என் அம்மா நான் அருவாலை தூக்கூடாதுன்னு சத்தியம் மட்டும் வாங்கிட்டு போல. அந்த சத்தியத்தை நான் கரெக்டா கடைபிடிக்கிறேனா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு போலீஸ் வர போட்டு போயிருக்கலாம். யார் என்ன மைனியவா சொல்லுத? ஆமால, வயலன்ஸ் இல்லாம தான் எந்த காரியத்தையும் முடிக்கணும்ட்டு என் வைஃப் சொல்லிருக்காவலா. நான் தாய்க்கு பண்ண சத்தியத்தையும் என் பொண்டாட்டி கொடுத்த வாக்கியம் மதிக்கிறவன்ல. நான் அருவாலாம் தொட மாட்டேன். ஆனாலும் இந்த விஷயத்தை நான் வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு இருக்கேன். புரியலண்ணே, என்ன செய்ய போற? இல்லை, இந்த விஷயத்தை நான் அகிம்சா வழியில தான்ல சாதிக்க போறேன். நான் செய்ய போற அந்த காரியத்துல இவங்க அப்பனே வெளியில வந்து, பாக்கிய தயவு செஞ்சு உள்ளவாமா, காலில் வேணா விடுறமான்னு காதர விடுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எப்படின்னா ஏம்ல எல்லாத்தையும் இங்கிட்டே சொல்லிட்டா அப்புறம் என்னத்தை தான் பாப்பிய? ஏம்ல பரணி, எப்போ வாங்க வந்து நடக்க போற சுவாரஸ்யத்தை பாருங்க. நீ சண்டை போடாம எங்க கூட்டிட்டு போனாலும் நான் வருவேன். அப்படியா? அப்ப கிளம்புங்க. இருங்க, சட்டையை போட்டு வந்துடுதேன். ஏய் ஜோபாலா, இருடா அதோ வரேன். சரி, இல்ல நானும் சட்டையை போட்டு வரேன். மா, என்னம்மா இது? என்ன பைத்தியமா? இப்ப எதுக்காக கொற்ற மழையில இப்படி வெளியே நிக்கிற? அத்த, எம்பிட்டு தடவை சொன்னேன் அங்கேயே இருண்டு. அப்படியே நான் வரலன்னா என் வீட்டுக்காரர் சாப்பிடாம அப்படியே பட்னியோட கடப்பாருண்டா. நான் வெளியில தள்ளி கதவு மூடி வச்சிருக்காரு. இந்த தேவையில்லாத வேலை உனக்கு வேணுமா? உனக்கு நான் இல்லையா, அப்பா இல்லையா? ஆறுல அனாத மாதிரி எதுக்கு நிக்க? போன்னு சொன்ன உடனே போயா சரிதான் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே. எதுக்கு நீ இங்கே நிக்க? காலைல விழாத குறையா கெஞ்சிட்டாத்தான் வரவே மாட்டேங்குது. என்னத்தா இது? என்னம்மா நீ பண்ற? என்னல இது? சண்டை கிடையாது, ஒரே கூப்பாடும் ஒப்பாரியுமா இருக்கீங்க. என்ன இளவு விழுந்துருக்கீங்கன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்க என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? இப்ப எதுக்காக அம்மாவை வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? நான் உன்ன வெளியில நிக்க சொல்லலையே. அப்போ நீ சொல்லாம தான் அம்மா வெளியே நிக்குதா? வெளியில போடின்னு தான் நான் சொன்னேன். வெளியில வந்து நில்லுன்னு நான் சொன்னேனா? இல்ல ஒத்த ஓட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்டுக்கு ஒண்ணு வேண்டான்னு ஆனதுக்கு பிறகு அந்த பொருளை வீட்லயே வச்சிருந்தா அது தரித்திரம். குப்பையை வெளியில தான் கொட்டி ஆகணும். அதே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். அப்போ எங்க அம்மா உனக்கு குப்பையா? எவ்வளவு நாள் இந்த குப்பை கையில சோத்தை வாங்கி வாங்கி நக்கி நக்கி சாப்பிட்ட ஞாபகம் இல்லையா? ஆமலே, குப்பைதான் இனி இந்த வீட்டுக்கு வேண்டாத குப்பை. நீ ஒண்ணு செய்ய, இந்த குப்பைய உன் வண்டியிலேயே அள்ளி போட்டுக்கிட்டு உனக்கு எங்க தோணுதோ அங்க கொண்டு போய் போட்டு. இந்த நிக்கானே வெறும்பைய, இவன் வீடுதான் இந்த ஊர்ல பெரிய குப்பை தொட்டி. போ, அங்க கொண்டு போய் போடு. குப்பையோட குப்பையா நாரிட்டு கிடக்கும். அத்த, இது நமக்கு தேவையா? இந்த ஆளு ஒன்ன மட்டும் இல்ல, இங்க எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தாரு. அதை இங்கே நின்னு பாத்துட்டு போதியா? ஐயோ, நான் அவமானப்படுத்ததேன்னு இப்ப உனக்கு புரியுதா? இந்தாரு, இது டீசென்டானவங்க வாழ்ற வீடு. சும்மா வெளியில நின்னு ஒப்பாரி வைக்காம இந்த கழுதைய உன் வீட்டுக்கு பத்திக்கிட்டு போ. என்னமோ எனக்கு ஆள் இல்லையா? நான் என்ன அனாதையான்னு கதவிடுக்கல மாட்ட சுண்டலி மாதிரி கியா 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 கியான்னு கத்திக்கிட்டே கிடப்பாளே. ஏன்
அதான் ஆள் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, அங்க போய் கூத்தடிக்க வேண்டியதானே. இத பாரு, இனிமே இவ வேண்டாம் தம்பி. எல்லாம் சவுந்தரம், உன் பக்கத்திலே ஒரு மூட்டை குப்பையை வச்சுக்கிட்டு ஏன் தங்கச்சி குப்பைங்கியா ஒன்னா? ஐயோ, இவன் விதண்டாவாதம் பண்ண ஆரம்பிச்சுன்னா விடிய விடிய பண்ணிக்கிட்டே இருப்பான். அக்கா, என்ன உனக்கு உறக்கம் அல்லையா உனக்கு? வாக்கா, நிம்மதியா போய் ரெஸ்ட் எடு. ஒரு அரை மணி நேரம் அதுகளா குறைச்சிட்டு அதுங்களா போயிடும். வா வா வா, உள்ளார வா. நீ எதுக்கு நிக்க? வா உள்ளார வா. நமக்கு உறக்கம் முக்கியம் இல்ல. மூடு. பாத்தியா அந்த குப்பைய? அத்தா, கட்டண பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை வெளியில தள்ளி கதவு சாத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நீ மானம் கெட்டு போய் இங்கே நிக்கணுமா? பார்த்த சும்மா வீம்பு பிடிச்சிட்டு குளிர் அடிக்கு. உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வந்துனா இங்க யாருக்கு பொறுப்பு இருக்கு? அங்க வாங்கல. வா. முடியாதுல, நான் வர மாட்டேன். செத்தே போனாலும் இந்த வாசப்படியிலேயே செத்து போவேன். போதுமா? இதே தான் பேசிட்டு இருக்காங்க அத்தா. என்ன சொல்லி புரிய வைக்கிறதே புரியலத்தா. என்னத்தா அந்த ஆள் பாட்டுக்கு உன்னை எதுக்குமே லாய்க்கல அந்த குப்பைன்னு சொல்லிட்டு போறான். என்ன மானவசத்தை விட்டு இந்த வீட்டுல இருக்கணுமா? ஒன்னும் தேவையில்லத்தா. நீ வாத்தா, நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணன் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ வா போலாம். அண்ணன் வேணாண்ணே. பேச்சு கேட்கறதும் ஏச்சு வாங்கறதும் எனக்கு என்ன புதுசா? இதுக்கு மேல எல்லாம் வார்த்தைங்களை நான் கேட்டாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தான் புதுசு. எனக்கு எல்லாமே பழகி போன விஷயம்தான். நடு ஜாமத்துல நீங்க எதுக்கு என் கூட நிக்கணும்? நீங்க கிளம்புங்க. என் பொழப்ப நான் பாத்துக்கிடுதேன். மா, இதென்ன அந்த காலமா? ஊர் என்ன பேசும், நாடு என்ன பேசும் சொல்லிட்டு முட்டாள்தனமா இருக்காதம்மா. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ அவர் கூட வாழணுமா? சொல்லு. ஆமாட்டி, அப்படித்தான். நான் பழைய மனுஷிதான். பழைய காலத்து படி வாழ்றவதான். பொண்ணைய மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உதறி விட்டு போக என்னால முடியாது. அம்மா, காலம் மாறி போச்சுமா. இப்ப போய் காலம் மாறி போனா ஆம்பளைய பொண்டாட்டினும் பொம்பளைய புருஷன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? நீ வேணும்னா அப்படி வாழ்ந்துக்கோ. என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது. எனக்கு எப்பவுமே புல்லானாலும் புருஷன் தான். அவர் இருக்கிற வீடு தான் என் வீடு. புரிஞ்சுதா? அத்தா, ஒடுக்கிற இடத்துலயே கிடப்பங்கிய. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? ஆமால, நான் ஒடுக்கப்படுற பொம்பளை தான். ஆனா எனக்கு இது பழகி போச்சு. இத விட்டுட்டு நான் வெளியில வர மாட்டேன். வரவும் முடியாதுல. இது என் வாழ்க்கை. இத நான் பாத்துக்கிடுதேன். நீங்க செஞ்ச உதவி எல்லாம் போதும். நீங்க எல்லாரும் கிளம்புற வழிய பாருங்க சாமி. அறிவில்லையாமா உனக்கு? ஆட்டம் போடுறவரை கேள்வி கேட்காம அடங்கி போறியே. எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா தாங்குவார் அந்த மனுஷன். பரணி, விடல. இத வேற வழியில தான் டீல் பண்ண. ஏன்? என்ன வழி? கதவை உடைச்சு உள்ள அனுப்பிடலாங்கிறியா? அந்த ஆளையே கதவை திறக்க வச்சு உள்ள கூட்டிட்டு போ வைக்குத. அவன் செவிட்டு போய மாதிரி கதவை டப்புன்னு சாத்திட்டு போறான். நீ என்ன பண்ண போற? எப்படி கத்தனா அந்த ஆள் திறப்பான்னு எனக்கு தெரியும்பா. சில பேருக்கு அன்பா பேசினாலே காது கேட்க, சில பேருக்கு சாதாரணமா பேசினாலே காது கேட்க, சில பேரெல்லாம் அலற விட்டா தான் காது கேட்க. டேய், இப்போ என்னடா செய்ய போற? இல்ல டாக்டர், உனக்கு அவன் அம்மா என்ன, எனக்கு அத்தை. அவளை உள்ள அனுப்பாம நான் இந்த இடத்த விட்டு போக போறது கிடையாது. எல்லாரும் நான் என்ன செய்ய போதேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. பாத்திரம் இனி எதுக்கு இந்த நேரத்துக்கு போன் பண்ணுதா? என்னல பாத்திரம் இந்த நேரத்துல போன் பண்ணுத? இப்ப நேரம் என்னன்னு தெரியுது உனக்கு? எந்த நேரத்துக்கு கால் பண்ணணும் ஒரு மட்டு மரியாதை கிடையாது உனக்கு? சம்பந்தி, முதல்ல உங்க மரியாதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
உங்க மான மரியாதை தான் ஊருக்குள்ள பேனர்ல போஸ்டர்ல பல்லளிக்குதே சம்பந்தி. இல்ல என்னலே சொல்லுத? நீங்க பாக்கிய அக்காவை வீட்டுக்கு வெளில நிக்க வச்சிட்டீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? இப்ப அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே சம்பந்தி. எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போஸ்டரா? என்னலே என்ன உளறற? அட ஆமா சம்பந்தி, உங்களை திட்டி போஸ்ட் அடிச்சிருக்கானுங்க. கட்ன பொண்டாட்டியை அவமானப்படுத்திய சவுந்தர பாண்டியன்னு கொட்ட இடத்துல போஸ்ட் அடிச்சு ஊரு பூரா ஒட்ட போறானுங்களாம். ஆறு ஒட்டுறது எப்படி? வேற யாரு? உங்க மருமகன் தான். ஏற்கனவே உங்க மானம் காத்துல பறக்குது. இதுல இந்த விவகாரம் வேற வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க சம்பந்தி. பாருங்க, எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்க அந்த சம்முவ மேல இருக்கிற கோவத்தை எசகி மேல காட்டினீங்க. இப்ப என்னன்னா உங்க பொண்டாட்டியவே வாசல்ல நிறுத்துறீங்க. நல்லாவா இருக்கு? வேணாம் சம்பந்தி, இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. இங்க பாருங்க, முதல்ல அக்காவை போய் வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. இல்லே என்னலே, நான் ஏதோ 2 நிமிஷம் அமைதியா இருந்தேன், நீ பாட்டுக்கு ஏதோ அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே போறே. இல்ல நான் வெளியில நிக்க வச்சிருக்கிறதுக்கு என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா இல்ல? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? உங்க நல்லதுக்காகத்தானே சொல்லுதேன். டேய் என்னலே, எதுல நல்லது எனக்கு? எது எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு நீ. சம்பந்தி என்ன வார்த்தை தடிக்குது? இல்லே நான் இப்ப முன்னால வந்து உனக்கு மூஞ்சி தடிச்சிரும் உனக்கு. ஆறுல யாருக்கு சம்பந்தி? என்ன சம்பந்தி இப்படி தான் பேசுதியா? வாய முடியல. இங்காரு இனிமே நீ சம்மந்தி நீ கூப்பிடாத. போனா அப்ப வந்து உன் வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு நினைச்சா என்ன நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கியா? அட்வைஸ் இந்தாரு இப்ப சொல்லுதேன். என் வீட்டு பொம்பளை ஆட்களை ஏன் இஷ்டப்படிதான் இங்க வைப்பேன். ஒருவேளை உன் பொண்ணு இந்த வீட்டுக்கே வரான்னு வையே, அவளி இப்படித்தான் வாசல்லையே நிப்பாட்டுவேன். ஆமா, நீ அப்ப வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் முடியாது. நீரு வாசல்ல நிப்பாட்டுறதுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுப்பனா? இந்த பாரு, சம்பந்தின்னு சொல்லாதன்னு நீர் என்னையா சொல்றது? நான் சொல்றையா? இந்த பார், இனிமே உன் சம்பந்தமும் வேணாம் சங்காத்தமும் வேணாம். நீ ஏன் வேணான்னு சொல்றதுக்கு அப்புறம் எதுக்குலே உன் போனேன்? வெயிலே போனேன், வெய்யே கட்டையில போறேன். அக்கா எந்திரே. விரும்பலே என்ன நினைச்சுக்கிட்டு நீ எனக்கு எதிராக நீ போஸ்டர் ஓட்ட புரிய? நீ எவன் ஒட்டுதான் பாக்குற? எவன் ஒட்டுறான்னு பாக்குற? அவன் கைய கால உடைச்சிருந்தேன். இது போஸ்டர் ஒட்டுறீங்க போஸ்டர். இல்ல சௌந்தரம், இல்ல இப்ப ஏன் கத்துன நீ? என்னக்கா அது? என் மானம் போய்கிட்டு இருக்கா காத்துல. என்ன சொல்லுதீங்க? நான் எல்லாத்தையும் விளாவரியா சொல்லுதேன். நான் உடனே வெளியே போகணுங்கிறது இருக்கா. நீ வா, நான் சட்டையை மாத்திட்டு வரேன். நான் இங்க சட்டை எங்க வச்சு தொலைச்சேன். இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க நீ? என்னக்கா இது? நான் உசுரோட தானே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் கூடி இருக்காங்க? மூடுல அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைனா எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு மூக்க நுழைக்க வந்துருவாங்கல்ல. வேற வேலை என்ன இருக்கு இவங்களுக்கு? என்னலே உங்க எல்லாருக்கும் வேலையே கிடையாதா? நடு சாமத்துல எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, நீங்க பண்றது தப்புங்க ஐயா. கட்டண பொண்டாட்டியா இப்படி வெளியில நிக்க வைக்க கூடாது. பஞ்சாயத்தாருங்கிற முறையில நாங்க சொல்றோங்க ஐயா. முதல்ல பாக்கியம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயா, என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட பிராதி எதுவும் கொடுத்தாளா? இல்ல. பிறகு எதுக்கு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? அட்வைஸ் நரங்க இங்க நிக்குது என் பொண்டாட்டி. இவளை எப்படி கூப்பிடணும், எங்க நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரு எனக்கு கருத்து சொல்லாண்டா. சம்முவன் தம்பி அப்பவே சொல்லுச்சு, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு. நாங்க தான் கேட்கல. என்ன பண்ணாலும் இனிமே நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோம். இல்லே என்னலே என்னலே பண்ணிடுவாங்க? அப்படி என்னலே பண்ணுவாங்க?
இல்லை எல்லாம் ரெடியா? பாருல, என் தங்கச்சி வேற, என் அத்தை வேற. என் தங்கச்சி எப்படி ஊர்வலமா கூட்டிட்டு வந்தோமா, அதை விட கிராண்டா, அதுவே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஒரு திருவிழா மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அத்தையை எங்கிருந்து கூட்டு போனோம்ல, அந்த அளவுக்கு ஏற்பாடு தடபுடலா இருக்குண்ணே. சொல்லிவிட்டேன், என்ன புரியுதா? சரிங்க. ஓகே. ஏப்பா சண்முகம், திருநெல்வேலியிலிருந்து இப்பதான் கோவில் யானையை லாரியில ஏத்துறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமா, வர சொல்லிடலாம்ல? இல்லை ஒரு நிமிஷம் லைன்ல ஏறி. இல்லை என் அத்தையை இந்த வீட்டுல இருந்து ஆனை மேல வச்சுதாம்ல ஊர்வலமா கூட்டு போனா. எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் அந்த யானையை சீக்கிரமா வர சொல்லு. சரி சண்முகம். இல்லை இங்க பாருல, என் தங்கச்சி கல்யாணமாயி 1 வருஷம் தான் இங்க இருந்தா. அவளையே கார் வச்சு ஊர்வலமா கூட்டு போனா. என் அத்தை 30 வருஷமா அந்த கேடு கெட்டவங்கிட்ட குப்பை கொட்டிருக்காள. அப்ப எப்படி தடபுடலா ஏற்பாடுகளோட அவளை கூட்டிட்டு போனா, புரியுதா? இல்லை அந்த வெடியெல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? என்னது ஏத்தி வண்டி வந்துட்டு இருக்கா? சூப்பர்ல சூப்பரு. இல்ல இந்த போஸ்ட் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாச்சா? ஒட்டவே ஆரம்பிச்சாச்சா? என்னது திருநெல்வேலி முழுக்க ஓட்டுதீங்களா? என்ன அந்த 10000 போட்ட போஸ்ட் தானே? சூப்பர்ல சூப்பர் சூப்பர், பிரமாதம். அப்படியே ஒட்டிடுங்க சீக்கிரம் சீக்கிரம். ஐயா போஸ்டர் வேறையா? அந்த 10000 போட்டோவை போட்டு மறுபடியும் உங்க மானத்தை வாங்கிட போறான். பாத்தியா? வெறும்பையில என்ன ஆறு வீட்டுக்கு வந்தீங்க, முன்னால உட்காந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லே இவதான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான்ல. நீ கிளம்பல, கிளம்பு. இது எங்க வீட்டு விவகாரம், நாங்க பாத்துக்கிறோம். அதே எப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டு போடுவோமா? ஆணையை விட்டு அழகா தூக்கி முது மேல வச்சு ஊர்வலமா கூட்டு போக மாட்டோமா? மிஸ்டர் சௌந்தரபாண்டி, இவங்க உங்க வீட்டு குப்பை தானே? அப்ப அவங்கள நாங்க என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? சண்முகம், மேளம் தாளெல்லாம் சொல்லியாச்சா? ஆமால, மிலிட்டரி பேண்டுக்கு சொல்லியிருக்கும்ல. அப்படின்னு அவன் தட்டுற தட்டு மணப்பாடு வரைக்கும் கேட்கும்ல. அந்த ட்ரம்பட் எடுத்து ஊதுனா கன்னியாகுமரி வரைக்கும் கேட்கும்ல. சண்முகம், வெடி வந்துடுச்சு, ஆட்டோ ஃபுல்லா இருக்கு, எங்க இறக்கி வைக்கட்டும்? ஏலே அப்படியே தெரு பூரா பரப்பி விட சொல்லு. ஆனை வந்தோடனே கொளுத்தி விட்டுருவான். இல்லே இது என்ன செந்தூரா கோயில் திருவிழாவா? ஆட்டோல கொண்டு வந்து வெடி வச்சு கொண்டாட. நாங்க அப்படிதான் கொண்டாடுவோம், அது எங்க விருப்பம். உமக்கு எங்க வலிக்குது? ஐயா பெரியவரே, உமக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டுதான். இப்போ ஊரு பூரா உங்க பிரச்சனை மட்டும்தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. பாக்கியம்மாவை தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல உங்க மானம் நிரந்தரமா காத்துல பறக்கும். மானத்தை காப்பாத்தீங்க. ஏதோ சொல்றத சொல்லிவிட்டேன், பொறவு உங்க இஷ்டம். என்னக்கா இது? இசைக்கு ஏதான் கல்யாண ஊர்வலம் மாதிரி கார் வச்சு கூட்டிட்டு போனாங்க பேண்டு வாத்தியத்தோட. இப்ப இவளை தேர் திருவிழா மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டெல்லாம் வச்சு வேட்டெல்லாம் வச்சு கூட்டிட்டு போனவேன்னு சொல்லுதாங்க. என்னக்கா போனா போய் தொலையிட்டுமே, விடல. எது போனா போய் தொலைட்டுமா? அக்கா போகுது ஏமானம், நீ சும்மா இரு. ஆமா சீக்கிரம் முடிஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுதுல. இல்லை ஒரு நிமிஷம், குப்பை லாரி ஏதோ பேச வருது, பேசிட்டு கூப்பிடுதேன். இதுக்கு மேல இந்த விவகாரத்துல தலையிட உனக்கு ரைட்ஸ் கிடையாது, கிளம்பு. அப்புறம் எதுவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க மாமனாரே. எதா இருந்தாலும் உள்ளார போய் பேசிக்கலாம். நீ வா, உள்ளார வா. வா வாடி வா, வா உள்ளார வா. இப்ப மட்டும் எங்க அம்மா குப்பை இல்லையா? வெளியே போட்ட குப்பையை எதுக்கு உள்ள கூட்டிட்டு போறீங்க? ஹலோ மாமனாரே, நீ வாண்டு கூப்பிட்டோன்னே என் அத்தை அப்படியே உடனே வந்துருமா? ஹலோ
காசு தண்ணியா செலவு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கி. அதெல்லாம் வீண் போகாதா? அத்த நீ அதெல்லாம் ஒன்றும் போவனா? ஆனை வருது, ஆனையில போவோம். ஏடி பாக்யம், கட்டின புருஷன்டி நானு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நான் கூப்பிடுதேன்டி, நீ வரப்போறியா இல்லையா? அவங்க வர மாட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் செய்யல. ஏடி பாக்யம், இப்ப நீ உள்ளார வரத்துக்கு நான் என்ன செய்யணும்? மாமனாரே என்ன பேசுதீங்க? அத்தைய ஆசையா கூட்டு போறதுக்கு நான் ஆனை, வெடி, ஊர்வலம் எம்பிட்டு ஏற்பாடுலாம் பண்ணிருக்கி. பத்தாவது போஸ்ட் வேற. இதெல்லாம் வேஸ்டா போவாதா? என்னலே அதுக்கு என்னலே இப்ப என்ன அந்த காசை நாங்க எடுக்கணுமே? அதெல்லாம் கொடுத்துட்டு போதீங்க. அதுக்கு பதிலா ஒழுங்கு மரியாதையா என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதையா உள்ள கூப்பிடுங்க. அது எப்படி இவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு போறது? அது பொண்டாட்டின்றவ நம்ம உசுர்ல பாதின்னு சொல்லுவாவ. ஆனா நீர் என் அத்தைய மனுஷியாவது மதிச்சீரா? நம்ம பொண்டாட்டி தானே, அவன் நம்மள என்ன பண்ணிட போறா, எதிர்த்து என்ன செஞ்சிட போறான்ற தைரியத்துல தானே நீர் இம்பட்டியும் செய்தீது. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். 30 வருஷமா நீர் தான் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்தவளை வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியில போ சொன்னீர்களா? அதுக்கு மன்னிப்பு கேட்டு மரியாதையா அத்தைய உள்ள கூப்பிடணும். அப்பதான் உள்ள வருவா.